அன்னபூரணியை வீட்டுல வச்சு வழிபடுறதன் மூலமா அந்த உணவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. அந்த வழிபாடை நம்ம வீட்டுல எப்படி பண்ணலாமா? பூரண சந்திரன் இருக்கக்கூடிய நாளான பௌர்ணமி அன்னைக்கு அந்த அன்னபூர்ணியை வழிபாடு பண்ணிட்டாலே அன்னதரித்திரம் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு பிடி சாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அன்னபூரணி சகல அம்சங்கள் அழகோட ரூபம்னா அவதான். நல்ல அழகா உட்கார்ந்துருப்பா, கையில அக்ஷய பாத்திரம் இருக்கும், ஃபுல்லா அன்னமா இருக்கும், ரொம்ப விசேஷமானவ, சாந்த ரூபிணி அம்மாவ. அவளோட மந்திரத்தை சொன்ன உடனே போதும் அன்ன தரித்திரம் அப்படின்றது நீங்கிடும். அன்னபூர்ணி அப்படின்னா எல்லாருமே காசிய சொல்லுவாங்க, காசியில இருக்கக்கூடிய அன்னபூர்ணியை சொல்லுவாங்க. இவ எப்படி அங்க போனா? அன்னபூர்ணியோட உண்மையான பேர் என்ன? இது பாத்தீங்கன்னா 2-3 கதைகள் இணையும். இந்த அன்னபூர்ணி இவ வந்ததுக்கான காரணம் என்னன்றது. அவளோட இதுல இருந்து வந்ததுதான் வத்தி போன கங்கை நதியும் பொங்கி எழுந்து வந்துச்சான். இறைவனுக்கே பிரம்மஹத்தி தோஷமும் சரி, பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில வந்ததும் தரித்திர யோகத்தையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னா இந்த காசியில இருக்கக்கூடிய அன்னபூர்ணி. சமையல் கட்டுக்கு ராணி. நீங்க சமையல் பொருள்ல தான் அரிசி எல்லாமே வச்சிருப்பீங்க. ஒரு சமையலை சமைக்கும் போது இறைநாமத்தையோ இல்ல மகிழ்ச்சியான வார்த்தைகளையோ சொல்லி சமைச்சு பசங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க அப்படின்னா வணக்கம் மேம். வணக்கம். அகில உலகத்திற்கே அன்னம் பாலிக்கும் அன்னபூரணி அம்மன் குறித்த பல தகவல்களை உங்களுடைய வாய் வழியா நீங்க பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப சிறப்பான ஒரு அம்பாளை பத்தி பேச போறோம். அன்னபூரணி சகல அம்சங்கள் அழகோட ரூபம்னா அவதான். நல்ல அழகா உட்கார்ந்துருப்பா, கையில அக்ஷய பாத்திரம் இருக்கும், ஃபுல்லா அன்னமா இருக்கும். அதே இன்னொரு கையில தங்க கரண்டிய கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பா. ரொம்ப விசேஷமானவ, சாந்த ரூபிணி அம்மாவ. ஒரு அம்மா தான் ஒரு குழந்தைக்கு தன்னோட ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கக்கூடியவ. அதே போல எந்த குழந்தையாவது பசியில இருக்கு அப்படின்னா அன்னபூர்ணி சதா அவளோட மந்திரத்தை சொன்ன உடனே போதும் அன்ன தரித்திரம் அப்படின்றது நீங்கிடும். இதுதான் அன்னபூர்ணியோட ஒரு கதை. அன்னபூர்ணி அப்படின்னா எல்லாருமே காசிய சொல்லுவாங்க, காசியில இருக்கக்கூடிய அன்னபூர்ணியை சொல்லுவாங்க. இவ எப்படி அங்க போனா? அன்னபூர்ணியோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்தாயினி. அதான் அன்னபூர்ணியோட உண்மையான பேர். இது பாத்தீங்கன்னா 2-3 கதைகள் இணையும். இந்த அன்னபூர்ணி இவ வந்ததுக்கான காரணம் என்னன்றது. ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்லே மேல்மலையனூரை பத்தி பேசியிருப்போம். எப்படி சிவனும் பார்வதி இங்க வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்துல அதுவும் இதுல கனெக்ட் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னாக்கா சிவனும் அம்பாலும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு விளையாட்டுக்காக அம்பாள் சிவனுடைய கண்ணை மூடு. அது 1 செகண்டா இருந்தாலும் சில யுகங்களுக்கு அது பெரிய யுகமா இருக்கும். அம்பாள் கையை வச்சு எடுத்த உடனே அவன் நிறமே கருமையா மாறிடுச்சான். என்ன இப்படி ஆயிடுத்துனான்னு இந்த மாதிரி உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க சிவபெருமானோட கண்ணை மூடினதோடைய இது அப்படின்ற போது இந்த சாபத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது காசிக்கு போ. நீ காசியில காத்தாயின்னு சொல்லக்கூடிய மகாரிஷிக்கு பொண்ணா பொறப்ப. காத்தாயினி அப்படின்ற ஒரு பேரோட ஒரு 8 வயது வரும்போது அவர் சில பொருட்களை கொடுத்து உனக்கு காசிக்கு போக சொல்வாரு. அங்க போகும்போதே உனக்கு என்ன நடக்கும்ன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பூலோகத்துல பிறக்கிறாங்க. அந்த மகரிஷி சில பொருட்களை கொடுத்து அனுப்புறாங்க. காசிக்கு போனா காசி மகா பஞ்சத்துல இருக்கு. ஒரு துளி தண்ணி இல்லை, கங்கை தீர்த்தம் கூட இல்லை, ரொம்ப கடும் கஷ்டத்துல இருக்காங்க. அங்க போன நேரத்துல அவ எடுத்துட்டு போன ஒரு மண்சட்டி தங்க மாட்டம் மின்னுச்சான். என்னன்ற போதுதான் அவளோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சு அங்க ஒரு மனையில உட்கார்ந்து அதுல அன்னத்தை எல்லாருக்கும் கொடுத்தாலாம். அவளோட இதுல இருந்து வந்ததுதான் வத்தி போன கங்கை நதியும் பொங்கி எழுந்து வந்துச்சான். ஸோ அப்போ அன்னபூர்ணி இருக்கிற வரைக்கும் அங்கே கங்கைக்கு வத்தாது, சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது. அப்போ அந்த காசியுடைய அரசன் வராராம். எப்படி இவளுக்கு மட்டும் சாப்பாடு கிடைக்குது, எந்த இதுவுமே இல்லையே, நம்ம கையில் காசே இருந்தாலும் உணவு இருந்தால் தானே வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இந்த சின்ன குழந்தை எப்படி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
இந்த சாப்பாடு அரண்மனை கொடுத்து போனா அதுல யாரா இருந்தாலும் இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அரசை வந்து சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு நமஸ்காரமும் பண்ணிட்டு போனாராம். அப்படி வந்தவ தான் இந்த காத்தாயினின்னு சொல்லக்கூடிய அன்னபூரணி. அப்பதான் ஒரு குழந்தை அந்த பசி ஆறின உடனே கூட அன்னபூரணி, அன்னத்துக்கு பூரணம் கொண்டவளேன்னு சொல்லி ஒரு பேர் வந்துச்சு. ஸோ இந்த அன்னபூரணி அங்க காசியில உட்கார்ந்துருக்காங்க. இங்க நம்ம மேல்மலையனூர்ல படிச்சோம். அதாவது ஒரு சிவன் பிரம்மாக்கு வந்து 5 தலை இருந்ததாகவும் சிவனுக்கு நிகரானவர் சொல்லிட்டு ஒரு கர்வம் கொண்டதாகவும் அதுல வந்து சிவபெருமானால ஒரு தலையை வெட்டிட்டாங்க. பிரம்மாவோட தலையை வெட்டிட்டோன்னே அந்த தலை வந்து என்ன ஆயிடுச்சு, கையில வந்து ஒட்டிக்கிச்சு, போகவே இல்லை. அப்போ சிவபெருமான் வந்து பிச்சாண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரத்தை எடுக்கிறார். நிறைய கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிச்சாண்டவர் சொல்லி சிவனுடைய சிலை இருக்கும். அவர் கையில இருக்கக்கூடிய பாத்திரம் வந்து பிரம்மனுடைய தலை, கபாலம். அப்போ மேல்மலையனூர்ல வராங்க. வந்த உடனே அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது, இந்த மாதிரி காசிக்கு போனாக்கா இதுக்கான விமோச்சனம் கிடைக்கும். என்னதான் இறைவனை அடிச்சாலும் பிரம்மஹத்தி தோஷம்ன்றது வந்துடும். அப்போ காசிக்கு நடந்தே போறார் பிச்சாண்டவர். அவர் நடந்து சென்ற பாதைகள்ல இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோவில்கள்ல, பழமை வாய்ந்த முருகர் கோவில்கள்ல பிச்சாண்டவர் சிலை ஒண்ணு இருக்கும். இது ஒரு ஐடென்டிஃபை. ஒரு கோவில் வந்து பிச்சாண்டவர் சிலை இருக்குன்னா இது வந்து பூர்வீகமா ரொம்ப வருஷமா இருக்கிற கோவில்னு அர்த்தம். அவர் நடந்து போறாரு, காசிக்கு போறாரு. அங்க அன்னபூர்ணியா அம்பாள் நிறைஞ்ச அழகோட ரூபமா இருக்கா. அவர் இருக்கும்போது சிவபெருமான் போய் கை வச்சு நீட்டுறாங்க. அப்போ இந்த சாதத்தை எடுத்து அந்த கிண்ணத்துல போற பிரம்மாவோட கபாலம் வந்து சுவமிகுதியா இருக்குன்னு சாப்பிடுது அந்த தலை. அதே அந்த கரண்டியை எடுத்து இப்படி கொஞ்சம் வச்சு இப்படி நீட்டின உடனே தலை நகர்ந்து வந்து அந்த காசிக்குள்ள பிரம்மனோட கபாலம் வந்து அந்த காசிக்குள்ள ரகசியமா இன்னமும் இருக்கு. அப்போ இறைவனுக்கே பிரம்மஹத்தி தோஷமும் சரி, பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில வந்ததும் தரித்திர யோகத்தையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னா இந்த காசியில இருக்கக்கூடிய அன்னபூரணி. எவ்வளோ சாப்பாட்டு கஷ்டப்படுங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும், ஒரு வீட்டுல அன்னபூர்ணி சிலை, இப்ப வரைக்கும் யார் வீட்டுல அன்னபூர்ணி சிலை இருந்தாலும் அது காசிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அந்த அன்னபூர்ணியை வழிபாடு பண்ணிட்டாலே அன்னதரித்திரம் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு பிடி சாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அன்னபூரணியை வீட்டுல வச்சு வழிபடுறதன் மூலமா அந்த உணவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. அந்த வழிபாடை நம்ம வீட்டுல எப்படி பண்ணலாம் மேம்? சூப்பர். அதாவது அன்னபூர்ணி பூரணி அப்படின்றது பூரணமானவ. அப்ப இவளை எப்ப கும்பிடணும்? பூரண சந்திரன் இருக்கக்கூடிய நாளான பௌர்ணமி அன்னைக்கு. ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அன்னபூர்ணியோட சிலை எல்லார் வீட்லயும் ஒரு கிண்ணத்துல அரிசி மேல அம்பாள் இருப்பா. ஆனா அந்த அரிசி என்ன பண்ணணும்ன்றது சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேல ஒரு கிண்ணம் வச்சு பச்சரிசி போட்டு அம்பாளை வைப்பாங்க, வழிபாடு செய்வாங்க. ஸோ இது வந்து 3 வகையான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு முடிஞ்சவங்க அபிஷேகம் பண்ணலாம், இல்லை நல்ல விளக்கு அம்பாளை தேய்ச்சி கழுவிட்டு பொட்டு வச்சு ஒரு தட்டு, அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் அரிசி பச்சரிசி போட்டு வச்சுட்டு வழிபாடு பண்ணுவாங்க. வழிபாடு பண்ணிட்டு கரெக்டாக அந்த பௌர்ணமி அன்னைக்கு காலையில் விரதத்தை தொடங்குவாங்க. சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமான பிறகு அந்த அரிசியை எடுத்து பொங்கி சாப்பிட்றவங்க ஒரு விரத முறை இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அரிசியை கரெக்டாக 3 நாளைக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. எப்படி? ஒரு அரிசியை கொட்டி வச்சுட்டு, ஒரு சிலர் 1ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் வந்துருச்சு அரிசி வாங்கி அந்த அரிசியை வச்சுட்டு அரிசியில் வந்து ஐங்கோணம் போட்டு அம்பாலை வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு அந்த அரிசியை சாப்பாட்டு அரிசியோட மிக்ஸ் பண்ணி வச்சுடுவாங்க. அம்பாலோட பரிபூர்ண அருளும் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவங்களுக்கு வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 3வது முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு வச்சுட்டு அடுத்த பௌர்ணமிக்கு அந்த அரிசியை எடுத்து நல்லா அரைச்சிட்டு பறவைகளுக்கு, பசுக்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இது 3 முறை. மிக முக்கியமானது என்னன்னா, அன்னபூர்ணி அப்படிங்கிறது சமையல் கட்டுக்கு ராணி. நீங்க சமையல் பொருள்ல தான் அரிசி எல்லாமே வச்சிருப்பீங்க. ஒரு சமையலை சமைக்கும் போது இறைநாமத்தையோ இல்ல மகிழ்ச்சியான வார்த்தைகளையோ சொல்லி சமைச்சு பசங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க அப்படின்னா அன்னபூர்ணியோட பரிபூரண ஆசீர்வாதங்கள் இருக்கும். இல்ல இப்ப உள்ள ட்ரெண்ட் என்ன, காலையில 7 மணிக்கு பசங்களை எழுப்புறதே எருமை, என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ
எழுப்பி திட்டி அதை திட்டிகிட்டே இருப்பாங்க. இங்கே சாதம் சமைச்சிக்கிட்டு, ஏன்னா லஞ்சு கட்டி கொடுக்கணும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும். திட்டி என்னென்னைக்கோ அந்த ஞாபகங்கள் எல்லாம் சொல்லி சமைச்சு கொடுக்குற போது அந்த சாப்பாடு அவர்களுக்கு கெடுதலை கொடுக்கும். நீங்கள் என்ன வேணால் திட்டி கொடுங்க, இந்த திட்டினதோடைய வைப்ரேஷன் அந்த சமையலில் இருக்கும். அதனால தான் ஒரு அம்மா குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னு சொல்லி பால் ஊட்டுனாங்கன்னா அந்த குழந்தை அதே மாதிரி, அதுதான் ரகசியம், தாந்திரிக ரகசியம். நிறைய இடத்துல குழந்தைக்கு பால் கூட்டும்போது புருஷனோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை அந்த பிரச்சனையோட தான், என்னதான் யோகத்துல பிறக்கட்டும், அந்த குழந்தை அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும். அதோட இல்லற வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும். அன்னபூரணி சாப்பாடு போடும்போது முகம் சுழிச்சு போடுறது, திட்டிட்டு போடுறது, அதெல்லாம் அன்னபூர்ணிக்கு பிடிக்காது. அவ எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கிறவ. சமையல் கட்டுக்குள்ள நம்ம சொல்லுவோம் நிறைய இடத்துல பூஜை ரூம் சமையல் கட்டுல இருக்கணும். பூஜை ரூம்ல வைக்க வேண்டிய ஒரே தெய்வம் அன்னபூர்ணி தெய்வம் தான். அவளோட போட்டோவை பூஜை ரூம்ல தாராளமா வைக்கலாம். சிலர் நான்வெஜ் செய்வோங்க எல்லாம் இருக்கு அப்படின்னா அவளை பூஜை ரூம்ல வச்சு வழிபாடு செய்யலாம். அன்னபூரணி அம்மன் குறித்த பல தகவல்களையும் யாரும் அறியாத பல விஷயங்களையும் எங்களுக்காக இவ்வளவு நேரம் அழகா பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.